வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் வீட்டில் செய்கிற ஒரு பாப்புலரான ஸ்வீட் பூரன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1/2 kg மைதா மாவில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு ஊறட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே நெய்லேயே ஒரு மூடி துருவிய தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ண தேங்காவை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை கசகசாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு ரோல் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம மூடிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா சீல் ஆயிரும். டிசைன் மாதிரியும் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போது இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம பூரனை போட்டுக்கலாம். பூரன் பெருசாக இருக்கிறதால ஒரே டைமில் 1 இல்லைன்னா 2 தான் ஃப்ரை பண்ண முடியும். இப்போது 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சஸாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செய்யும்போது யாராச்சும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ரெடி பண்ணணும், ஒருத்தவங்க ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த பூரனை வச்சுட்டோன்னா அதில் காஞ்சிட்டு கிராக்ஸ் விழும். அதனால் பூரன் ரெடி ஆனதும் ஒரு 10 மினிட்ஸில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் ரவாவில் செஞ்ச கீர் தான். இந்த கீர் கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. உங்களுக்கு இந்த கீர் ரெசிபி வேணும்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இது கூட இதாங்க காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.